பாட்னாவில் இந்த வாக்கு திருட்டு பேரணி யாத்திரை தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து நடத்தி வந்தார். தேர்தல் வரவிருக்கிறது. பல அஜெண்டாவை வைத்து அங்கே வாதிக்க இருக்கிறோம். நாளை 10 மணிக்கு தொடங்கி 3 மணிக்கு முடிய இருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நானும் என்னுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த துணைத் தலைவர் திரு சொர்ணா சேதுராமன் அவர்களும் சென்று கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னார்? தாவேக்கா ஒரு புதிய கட்சி வந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் சட்டமன்றத்தில் கூடுதலாக தொகுதி கேட்கணும்னு திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ இந்த இவரோட இதுவாக ஒரு கூட்டணிக்கு ஒரு இல்ல, இது சலசலப்பெல்லாம் ஒண்ணு ஏற்படாது. அவங்கவுங்க விருப்பத்தை அவங்க ஆசைகளை சொல்றாங்க. இதையெல்லாம் நான் நோட் பண்ணி எல்லாத்தையும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம், எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழ்நாட்டின் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கரிடம் அவர்கள் இதை எண்ணுகிறார்கள், இந்த விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள் என்பதெல்லாம் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். முடிவு எடுப்பது எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் கிரீஷ் சோடங்கர்ஜி அவர்கள் பேசுவார்கள்.